ஹாகாய்க்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் அதுக்கு நான் தரேன். இப்போது நம்ம லாஸ்ட் டைம் ஃபினிஷ் பண்ணும்போது எக்ஸைல் அவங்க வந்து பாபிலோன் எக்ஸைல் போகிறாங்க, அதில் தான் நிறுத்தினோம். தேவர்கோ ஆண்டவர் அவங்கள திரும்ப திரும்ப சொல்கிறாரு, வார்ன் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஆண்டவர் சொல்கிறது கேட்காதனால ஆண்டவர் அவங்கள வந்து எக்ஸைலுக்கு அனுப்புகிறாரு. சரி, ஹாகாய் வந்து எழுதப்பட்டது வந்து அவங்க எக்ஸைலேருந்து திரும்பி வரும்போது, பட் அந்த எக்ஸைல் டைம் என்னன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதுலேயும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ எக்ஸைல் அவங்க பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படும் போது ஆண்டவர் வந்து அவங்களுடைய ஆண்டவர் கொடுத்த பிளான் என்னென்னா, நீங்கள் பாபிலோன் போங்க, 70 years அங்கே இருங்க. அதுதான், தட் இஸ் வாட் ஹி டோல்ட் தம் வெரி கிளியர்லி. ஜெரமியா மூலமாக அவர் ப்ராஃபஸி பண்ணுறாரு. ஜெரமியா 29th chapterல 4 to 14 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அது கிளியராக இருக்கும். நான் ஐ வாண்ட் யூ டு கோ டு ஜெருசலேம், ஐ வாண்ட் யூ டு ஸ்டே தேர், ஐ வாண்ட் டு கெட் மேரிட் தேர், ஐ வாண்ட் யூ டு ஹேவ் எவ்ரி திங் தேர். அங்கே போய் இருங்க, அங்கே போய் வாழுங்க, அங்கே போய் எல்லா காரியங்களும் செய்யுங்க, என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யுங்க. ஸோ ஆண்டவர் தெளிவாக சொல்லிடுறாரு, பாபிலோன் நீங்கள் போகணும், பாபிலோனில் தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பாபிலோனியன் அந்த அவங்க வந்து பாபிலோனியன்ஸ் வந்து பிடிக்கிறது எப்படின்னா, ஒரு தடவை வந்து பிடிக்கல, ஆக்சுவலாக 3 தடவை வராங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வராங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அவங்களுடைய கிங்கை ஒருத்தனை அவனுக்கு பப்பட் மாதிரி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்போது பட் அவன் ரிவால்வ் பண்ணுறான், அவன் இது பண்ணுறான். ஸோ அவனுக்கு திரும்பி வராங்க செகண்ட் டைம் அவனை அடிச்சுட்டு அவனையும் பிடிச்சிட்டு பாபிலோன் கொண்டு போகிறாங்க. செகண்ட் டைம் போகும்போது தான் அவன் அப்புறம் டானியல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க செகண்ட் டைம். அப்புறம் திருப்பி இன்னொருத்தனை கடைசியாக அவங்க வைக்கிறது வந்து ஜெடேக்கியான்னு ஒருத்தனை, அவனுக்கு ஜெடேக்கியா தான் கடைசியாக இருக்கிறான் அவன் தேர்ட் டைம் வரும்போது. ஸோ இந்த ஆண்டவர் வந்து இந்த ப்ராஃபஸி சொல்லும்போது நீங்கள் போய் அங்கே இருங்க, இது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லும்போது he was basically telling them during the second time. தேர்ட் டைம் இன்னும் நடக்கல. பட் இன்னும் எல்லாரும் போகல, இன்னும் ஜூடாவில் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ there are people there still in Judah at that time. ஸோ நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. தே டோன்ட் வாண்ட் டு கோ டு பாபிலோன். ஆனால் ஆண்டவர் இந்த செகண்ட் டைம் அவங்க வந்து டேனியல்லாம் கூட்டிகிட்டு போகும்போதே இந்த ப்ராஃபஸி வந்துருச்சு, நீங்கள் அங்கே போயிருங்க, அங்கே தான் உங்களுக்கு சேஃப்டி. பட் ஸ்டில் மெனி ஆஃப் தம் டோன்ட் வாண்ட் டு கோ தேர். நிறைய பேருக்கு அங்கே போக வேண்டியதில்லை. அவங்க நீங்கள் போகாதவங்களுக்கு நிறைய 29th chapterல 17 19 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா இருக்கும். போகாட்டா ஸ்வர்ட், ஃபேமின் அண்ட் பிளேக் வில் கம் ஃபார் யூ இருக்கும், நாட் வாண்டிங் டு கோ டு பாபிலோன். ஸோ ஜூடாவில் இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நடக்கும் இருக்கும். ஸோ தேர்ட் டைம் இவன் ஜெடக்கியான்றவன் வந்து அவன் திரும்பவும் ரிவோல்ட் பண்ணுறான் பாபிலோனியன் கிங் அகேன்ஸ்டாக. இப்போ இங்கே எப்படி போயிட்டு இருக்குன்னா, தெர் இஸ் ஆல்வேஸ் ரெண்டு குரூப்பாக இருக்காங்க ஜூடாவில் இந்த டைமில். எப்படி ஆயிடுதுன்னா, ஒரு குரூப் வந்து ஈஜிப்ட் கூட நம்ம அலைன் பண்ணணும், ஈஜிப்ட் கூட நம்ம இருக்கணுன்றாங்க. இன்னொரு குரூப் வந்து பாபிலோன் கூட நம்ம அலைன் பண்ணி இருக்கணுன்றாங்க. ஸோ இது இங்கேயும் உள்ளே அங்கேயும் எப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ தேர்ட் டைம் அந்த ஜெடக்கியான்ற என்ன பண்ணுறான்னா ஈஜிப்ட் கூட அலைன் பண்ணுறான் திடீர்னு. இப்போ பாபிலோனியன்ஸ் when they heard it they said okay, இனிமே இவங்களை விடவே கூடாது. அவன் வந்து ரொம்ப கோவப்படுறான் நேபுகாத்நேசர். ஸோ அவன் வந்து he was extremely angry. ஸோ அவன் தேர்ட் டைம் வரான். தேர்ட் டைம் ஃபுல்லாக கோவத்தில் மூர்க்கத்தில் வரான். அவன் வந்து தான் அவனை பர்சனலாக he comes with a big troop. இதுக்கு முன்னாலாம் அவனுடைய கமாண்டர்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த தேர்ட் டைம் வந்து he comes specifically with a troop. ஜெருசலேமை ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணுறாங்க. அந்த சீஜ் அவனை சுற்றி வந்து ஆல்மோஸ்ட் 1.5 years 18 months சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்வார்டு, ஃபேமின், பிளேக் இதெல்லாம் ப்ராபஸி பண்ணாரோ ஜெரமியா, ஜூடாவில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வரும்னு ப்ராபஸி பண்ணாரோ அது எல்லாமே நடந்தது. பட் ஜெரமியாவும் ஜெருசலேமுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டன். ஜெரமியா இஸ் ஆல்சோ இன் ஜெருசலேம் அட் தட் டைம். பட் அதுக்காக ஜெரமியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுன்றது இல்லை, ஜெரமியா அங்கே இருக்கிறது காட்ஸ் பர்பஸ். அது மட்டும் இல்லை, தேர் இஸ் அ குரூப் ஆஃப் ரெமனன்ட்னு சொல்லுவாங்க, அந்த குரூப்பும் ஜூடாவில் இருக்கணுன்றது தான் ஆண்டவருடைய பர்பஸ். ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சார். ஸோ எல்லாமே பிளாங்கெட்டாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இங்கே தான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பிளான் ஃபார் மீ இஸ் வாட். எனக்கு ஆண்டவருடைய பிளான் என்னன்றதை வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ there is a group
that God specifically told to go to Babylon. And மற்ற ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு அதான் மெசேஜ், யூ ஹாவ் டு கோ டு பேபிலோன். பட் ஒரு சின்ன கூட்டத்தை அங்கே வைக்கணும்னு தான் இருந்தார். அதில் ஜெரமியா வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட். ஜெரமியா வாஸ் நாட் சப்போஸ் டு கோ டு பேபிலோன். இந்த செகண்ட் டைம் போகும்போது தான் தானியல், ஷத்ராக், மேஷக், அபேத்நேகோ, எசேக்கியலும் taken to Babylon. ஸோ ஜெரமியாவும் எசேக்கியலும் கான்டெம்பரரிஸ். எப்படி ஜெரமியா ஜெருசலேம்லேருந்து ப்ராபஸி சொல்லிட்டு இருக்கிறாரு, எசேக்கியல் சேம் டைம் ஹீஸ் இன் பாபிலோன், ஹீஸ் ப்ராபஸைங் ஃப்ரம் பாபிலோன். ஸோ ரெண்டு இங்கே எசேக்கியலும் ஜெரமியாவும் வாசிக்கும் போது பேசிக்கலி சேம் டைம். பட் எசேக்கியலை வாசிக்கும் போது அது பாபிலோனியன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஜெரமியா வாசிக்கும் போது ஜெருசலேமில் உள்ள இருந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ இதுதான் அது கரெக்டான அந்த பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எசேக்கியல் ஜெரமியா நீங்கள் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அவன் சீஜ் தேர்ட் டைம் வந்து ரொம்ப கோவத்தில் வந்து ஹி புட்ஸ் சீஜ் சரவுண்ட் பண்ணுறாங்க ஜெருசலேமை. 18 months அந்த சீஜ் போகுது. அந்த டைமில் தான் நிறைய காரியங்கள் நடக்குது. ஸோ அதில் ஸ்வார்ட், ஃப்ளேம், ஃபேமின் எல்லாமே நடக்குது. ஸோ இதையும் எருசலேம் உளுந்த உடனேயும் உள்ள சிச்சுவேஷனில் தான் இங்கே லேமெண்டேஷன்ஸில் வாசிக்கலாம், புலம்பல். ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் நீங்கள் புலம்பல் வாசிக்க முடியும். லேமெண்டேஷன் நீங்கள் வாசிக்கணும்னா ஒரு அழகான புக்கு ஜெரமியா எழுதுனது தான், ரொம்ப அழகான புக்கு. அந்த பட் ஜெரமியா அந்த லேமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு புரியணும்னா இந்த கான்டெக்ட்ல இருக்கணும். ஸோ லேமெண்டேஷன் அவர் எப்போ எழுதுறாருன்னா இந்த சீஜ் எல்லாம் முடியுது, முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் ஆகுது. அப்புறம் தான் அவர் ஹீஸ் ரைட்டிங் லேமெண்டேஷன். அதில் இந்த சீஜ் டைமில் நடந்ததையும் அங்கே அவர் அங்கே குறிப்பிடுவார். ஸோ தேர்ட் டைம் வந்து கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய், சீஜ் எல்லாம் முடியுது. அந்த டைமில் தான் பயங்கரமான கொடூரங்கள்லாம் எருசலேமில் நடக்குது. பட் இந்த ரெமனன்ட்னு இருக்குல்ல, ஆண்டவர் அவங்களை யூதாவில் தான் இருக்கணும். இப்போ பாபிலோனியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா they didn't take everybody to Babylon, எல்லாரும் இல்லை, the cream of the society, நல்லா படித்தவங்க, நல்ல கல்ச்சர்டாக உள்ளவங்க, நல்ல பிரின்சஸ், ராயல் ஃபேமிலி. ஸோ இவங்க எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. சாதாரண மக்கள், ஷெப்பர்ட்ஸாக இருக்கிறவங்க அவங்களாம் ஜூடாவில் இருந்தாங்க. ஸோ ஆண்டோடைய சித்தம் ஏதோ சில பேர் ஜூடாவில் இருக்கணுன்றது ஆண்டோடைய சித்தம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. பட் யாரெல்லாம் ரெமனண்ட்டாக அங்கே இருக்கணும்னு ஆண்டோடைய சித்தம் இருந்துச்சோ, யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தாங்களோ அவங்களாம் அதில் கொல்லப்படுறாங்க. பட் யாரெல்லாம் அங்கே இருக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரோ அவங்களுக்குலாம் ஆண்டவர் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு, இன்க்ளூடிங் ஜெரமியான், பரூக்ன்றது அவருடைய அசிஸ்டன்ட். ஸோ ஜெரமியாவுக்கும் பரூக் காட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ இதுதான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்றது தான் முக்கியம். இட்ஸ் வாட் இஸ் காட் டெல்லிங் மீ டு டூ. So that's very important in the so this is what is happening, then completely destroyed. Because third time இவன் வரும்போது no mercy, யாருக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ ஜெடக்கியாவை எப்படி பைபிளில் இருக்கு, அவனுக்கு கொக்கி போட்டு மீனை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போன அப்படியே கொண்டு போய் தே கில் ஹிம். அவன் முன்னாலே அவன் மகன்களை கொண்டுட்டு அப்புறம் இவனையும் கொண்டு வர்றாங்க. தே டேக் ஹிம் அண்ட் டிஸ்ட்ராய் ஹிம் கம்ப்ளீட்லி. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ். தேர்ட் டைம் அவன் வரும்போது ஜெருசலேமில் ஒன்றுமே இல்லை, ஆல்மோஸ்ட் அங்கங்கே அவன் உடச்சி எரிச்சு போனால் மீதி அந்த அங்கங்கே வால்ஸ் அங்கங்கே இருக்கிறது வேற ஒன்றுமே, கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். ஜெருசலேம்னு ஒரு ஊர் எங்கே அப்படின்ற கேட்குற மாதிரி ஆச்சு. பட் யூதால அநேக டவுன், சிட்டிஸ், வில்லேஜஸில் இந்த சாதாரண மக்கள், ஃபார்மர்ஸ் அவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஜெருசலேம் கம்ப்ளீட்லி கான். ஸோ இதுதான் இந்த கான்டெக்ட்ல தான். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று இருக்கு, அது ஜெரமியா இது ஏற்கனவே நான் எடுத்துருக்கிறேன். ஜெரமியா 42, 43 இருக்கும். ஸோ இது ஒரு நீங்கள் வாசிங்க. அதில் நான் ஜஸ்ட் கிவ் யூ த ஸ்டோரி அண்ட் ஐல் கிவ் யூ த இது. ஸோ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா there is another group. ஸோ என்ன சொல்றாரு, ரெமனன்ட்டுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த குரூப் வந்து ரெமனன்ட், they are supposed to be in Judah. அதுதான் ஆண்டவருடைய பிளான். பட் ஆண்டவர் அவங்கள ஜூடால இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. பட் திஸ் குரூப் ஒருத்தனுடைய தலைமையில் தே கம். அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஜெரமியாட்ட வந்து யூ ஆஸ்க் காட். எரமியா 42 3வது வசனத்தில், ஜெரமியா 42:3, அப்புறம் அடுத்தது
சார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சின்சியராக வந்து கேட்குறாங்க, நாங்கள் எங்கே என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் இவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாரு, நீ ஜூடால தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பட் இவங்களும் சின்சியராக ஜெரமியாட்ட வந்து நாங்கள் என்ன செய்யணும், வாட் யூ வாண்ட் அஸ் டு டு. ஜெரமியா சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் 6வது வசனத்தில் அவங்க இன்னும் அழகாக இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க. 6வது வசனம் வாசிங்க, அது ஜெரமியா 42. நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் செய்வோம், அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி, we will do it அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அப்புறம் 7லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, நீங்கள் திஸ் குரூப், இந்த குரூப் தான் அந்த ஈஜிப்ட் உடைய குரூப். ஸோ இந்த குரூப் தான் வாண்ட்ஸ் டு கோ டு ஈஜிப்ட். பட் இந்த குரூப் இஸ் சப்போஸ் டு பி இன் ஜூடா. ஆண்டவருடைய சித்தப்படி இவங்க யூதால தான் இருக்கணும். பட் இந்த குரூப் வந்து நாங்கள் எப்படியாவது எகிப்துக்கு போகணுன்றது. ஸோ இவங்களுடைய ஆட்டிடியூட் என்னென்னா, எப்படியும் ஒரு எக்ஸைலில் போய் ஏதாவது அடிமையாக தான் இருக்க போகிறோம். அது எகிப்தில் போய் அடிமையாக இருந்தானா, பாபிலோனில் போய் அடிமையாக இருந்தானா. ஸோ இதுதான் இவங்களோட திங்கிங். பட் காட் வாஸ் அகேன்ஸ்ட் தம் கோயிங் டு ஈஜிப்ட். எகிப்துக்கு போகிறது, பிகாஸ் ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் ஈஜிப்ட் இஸ் சம்திங் தட் தே ஹவ் ஆல்ரெடி லெஃப்ட். They are not supposed to go back to Egypt. ஸோ அதுதான் ஆண்டவருடைய அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு அதுதான் நம்ம திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போடுறது தான் he hates it. Because Egypt was something that God brought them out. ஈஜிப்ட்லேருந்து தான் எகிப்தில் தான் அவரை வெளியே கொண்டாந்தார். ஸோ இவங்க வந்து ரொம்ப சின்சியராக கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க தயார். வாட் எவர் யூ சே. ஆண்டவர் சொல்கிறார் நீ போகக்கூடாது, யூ ஸ்டே இன் ஜூடா. ஆண்டவர் அவங்களுக்கு அதான் கொடுக்குறாரு. பட் ஆண்டவர் சொல்கிறார் நீ எகிப்துக்கு போனால் என்ன நடக்குன்றது 13லேருந்து 18 வரைக்கும். எரேமியா 42 13லேருந்து 18 வரைக்கும் அதுவும் கிளியராக சொல்கிறாரு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்ன நடக்குன்றதே அது கிளியராக சொல்கிறாரு. எரேமியா 42 13லேருந்து 18. தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்று சொல்வீர்களே ஆகி, யூதேயாவில் நீங்கிருக்கிறவர்களே எகிப்துக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்க போவீர்களானால் நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும். நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும். அங்கே சாவீர்கள். எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்கும் என்றால், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள். நான் அவர்கள் மேல் வரப்படும் தீயினாலே அவர்கள் நீதியாய் இருக்கிறவரும் தப்புகிறவர்களும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இங்கே கிளியராக சொல்லிட்டாரு. நீங்கள் எகிப்துக்கு போனீங்கன்னா இந்தந்த காரியங்கள்லாம் அகைன் சேம் திங். எருசலேமில் இருக்கிறவங்க என்ன சொன்னாரோ சேம். ஸ்வர்டும் வரும், பிளேகும் வரும், உங்களுக்கு எல்லாம் வரும், எல்லாம் வரும், தப்பவே முடியாது. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, யூதாவில் இவங்க தேர் சப்போஸ் டு பி இன் ஜூடா. திஸ் பர்டிகுலர் ஸ்மால் குரூப் வந்து ஆண்டவருடைய சுத்தத்தின்படி அவங்க யூதாவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு என்ன கணக்குன்னா, யூதா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஸோ எகிப்து பார்க்குறாங்க, ரொம்ப செழிப்பாக இருக்குது. ஸோ நாங்கள் ஏன் இங்கே இருக்கணும், எகிப்துக்கு போகிறோம், அங்கே நல்ல செழிப்பு. எகிப்து வந்து அந்த டைமில் வெரி ப்ராஸ்பரஸ் கண்ட்ரி, நல்லா செழிப்பாக இருக்கும். நைல் டெல்டா, நிறைய நல்ல பாசனத்துக்கு நிறைய இடம். ஸோ இதெல்லாம் ஸோ தேவர் வெரி அட்ராக்டட் டு தட். ஸோ மைண்டில் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க ஈஜிப்ட்டு போகணுன்னு. அந்த மைண்டில் டிசைட் பண்ணிவிட்டு இவங்க எரேமியாட்ட வந்து கேட்குறாங்க, போகலாமா போகக்கூடாதா. ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் சும்மா மாயமாலமான ஒரு பேச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே, போகக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் போனால் அங்கே சாகுவீர்கள்னு சொன்னோன்னே தேசே அந்த 43வது அதிகாரம் 2-3 வாசிங்க. தேசே தேர் அக்யூசிங் ஜெரமியா. இங்கே
பாருங்க, ஆண்டவர் கிளியராக சொல்றாரு எரேமியா எவ்வளோ ப்ராபஸி, டோன்ட் கோ, போகாத எகிப்துக்கு. பட் இவங்க வந்து திருப்பி எரேமியா போடுற, நீ போய் சொல்ற, நான் பாபிலோனுக்கு நான் எங்களெல்லாம் கொண்டு போறதுக்கு, அங்கே கைதியாக கொண்டு போறதுக்கு பதிலாக கொண்டு போறதுக்காக நீ எங்களா போய் சொல்றேன்னு சொல்லி தே ஆர் அக்யூசிங் Jeremiah of lying. Basically they are accusing God of lying. So attitude. இதில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கும் அந்த 42ல் 19-20, 42 வசனம் 19-20. ஓகே, இங்கே ஆத்மாவே மோசம் போக்கினீர்கள் இருக்குல்ல, இங்கிலீஷில் இதில் யூ மேட் அ ஃபேட்டல் மிஸ்டேக் when you sent me to the Lord your God and said pray to the Lord our God for us. இங்க என்ன சொல்றாருன்னா, you made a fatal mistake. என்ன ஃபேட்டல் மிஸ்டேக்னா, எகிப்துக்கு போகிறது ஃபேட்டல் மிஸ்டேக்ல. என்ன சொல்றாருன்னா, நீ என்னைய போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சுட்டு என்ன செய்யணும்னு சொல்லணும்னு கேட்க சொன்னாங்கல்ல, தட் இஸ் த ஃபேட்டல் மிஸ்டேக். ஏன்னா இப்போ வந்து ஆண்டவர் உங்களை உண்மையாகவே என்ன செய்யணுன்றத சொல்லிட்டாரு. ஸோ நவ் யூ ஹேவ் நோ எக்ஸ்கியூஸ். ஸோ உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டு விட்டது, என்ன செய்யணுன்றது தெளிவாக சொல்லப்பட்டது. நீங்கள் கேட்காம இருந்து நீங்கள் எகிப்துக்கு போயிருந்தா கூட ஏதோ ஆண்டவர் எங்களுக்கு ஒன்று சொல்லு, நாங்களாம் வந்துட்டோம்னு சொல்லிட்டோம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக நீ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக போகக்கூடாதுன்னு சொல்லும்போது இவங்க போகிறாங்க. அதுதான் ஃபேட்டல் மிஸ்டேக் சொல்றாரு. யூ ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் காட்ஸ் வேர்ட். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக போகிறீங்க. அதான் தெளிவாக சொல்றாரு. யூ ஆர் மேக்கிங் திஸ் மிஸ்டேக். நீங்க நிறைய நேரத்தில் நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சித்தப்படி நாங்கள் செய்கிறோம், நம்ம சித்தப்படி செய்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். வி ஹேவ் டு பி வெரி கிளியர் அபவுட் திஸ். ஆண்டவருடைய சித்தத்தை நான் கேட்குறேன்னு சொல்கிறோம். பட் நம்மளுடைய சித்தத்தை வச்சு தான் ஆண்டவரோட சித்தத்தை கேட்குறோமா, இதுதான் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இவங்க வந்து ஆல்ரெடி எகிப்துக்கு போகணுன்றதை டிசைட் பண்ணிட்டாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணி எகிப்தில் போனால் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ சும்மா வந்து ஒரு ஐவாசிக்கு இவங்களுக்கு என்னன்னா, இவங்க போனால் எரேமியாவும் அதே சொல்லுவான், அல்லது அந்த மாதிரி எதையாவது சொல்லுவான். ஏன்னா இவங்க வந்து தே ஆர் சோ யூஸ் டு த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். இதுக்கு முன்னால் இருந்தாங்களே, எக்ஸால் முன்னால் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களா, அவங்களாம் இவங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவன் என்ன நோக்கத்தில் வர, இப்போ இங்கே நடக்குதுல்ல, இங்கே நம்ம பார்க்குறோம்ல, இங்கே நிறைய தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்றது அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவன் எப்படின்றது க்ளீனாக அவனுக்கு ஏற்றாப்புல சொன்னால் காணிக்கை கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஜெரேமியாவும் நினச்சிட்டாங்க, நம்ம போனால் நமக்கு ஏற்ற மாதிரி ஜெரேமியாவும் ஏதாவது சொல்லுவான். ஸோ இந்த ஆட்டிடியூடில் தான் போகிறாங்க. பட் தே ஆர் ப்ரீ ஜட்ஜ் ஆல்ரெடி. ஸோ இதில் தான் இருதயம்ன்றது, நம்மளோட இருதயம்ன்றது ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு அறியாமே நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிருவோம் இது ஆண்டவருடைய சித்தம் ஒன்று. பட் பேசிக்கலி இட் இஸ் மாயோ, உங்களுடைய ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நிறைய நேரத்தில் நான் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருவேன்னு சொல்லுவோம். பட் நாமளாவே ஒன்று டிசைட் பண்ணிடுவோம். அது ப்ரீ கன்சீவ்டாகவே இருக்கும் நம்ம மைண்டில், நம்ம இப்படி தான் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி வார்த்தையாக தேடுறது, அந்த மாதிரி வார்த்தை எப்படி வருது வேதத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி வார்த்தையை மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஸோ திஸ் இஸ் வேர் வி மேக் த மிஸ்டேக். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கீழ்ப்படியணும், என்ன சொன்னாலும் நீங்கள் கீழ்ப்படியணும், எப்படி அவர் சொன்னாலும் கீழ்ப்படியணும். அது உங்களுக்கு ஏற்றதா இருக்கிறதோ ஏற்றதா இல்லையோ, அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கோ நினச்ச மாதிரி இல்லையோ. ஸோ ஒபீடியன்ஸ்ன்றது வந்து தட்ஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல்ன்றது எல்லா விதத்துலையும் எப்படியாவது இருக்கணும். நம்ம ஒருத்தர் வேலையோ அல்லது ஒரு பொண்ணு பார்க்குற விஷயத்துல என் பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்தாருன்னா, பட் ஆண்டவர் சொல்கிற இன்னொன்று காமிக்கும் போது ஆண்டவருடைய சித்தமான்றதை பார்க்கணும். ஹி ஹாஸ் டு see whether இந்த சிச்சுவேஷனா இதா. ஸோ இதில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போனா நம்மளுடைய ப்ரீ கன்சீவ்டு ஐடியா எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டு ஆண்டவரை எதை சொன்னாலும் சரி, ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சில நேரங்களில் நம்ம என்ன யோசிச்சிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே சொல்லுவார். ஜஸ்ட் டு see whether we obey or not. சில நேரம் அதையே செய்வார், சில நேரம் அதை செய்ய மாட்டார். பட் நம்ம ஒபீடியன்ஸ்க்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமா அப்படின்றத பார்ப்போம். ஒபீடியன்ஸ்க்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது ஆண்டவர் சில நேரம் நமக்கு ஏற்றாப்புல அநேக சிச்சுவேஷன்ஸை மாற்றி கொடுப்பார். பட் ஹி வாண்ட்ஸ் டு see how we obey. நம்மளோட இருதயம் எப்படி இருக்குன்றது தான் பார்ப்பார். whether you really want to obey me. obedience, is it really you? நான் சொல்கிறது உண்மையே நீ ஒபே பண்ணுறியா, அல்லது நீயாவே ஒன்று மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதை
அதன்படி போகிற. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தஸ். இந்த எக்ஸைலுக்கு போகும்போது ஸோ தெர் இஸ் அ குரூப் தட் இஸ் ஆல்ரெடி வென்ட் டு பாபிலோன். ஒரு குரூப் பாபிலோன் போயிட்டாங்க, ஒரு ரெமனன்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஆண்டவருடைய பிளான். எகிப்துக்கு போகிறது ஆண்டவருடைய பிளானே கிடையாது. ஸோ அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. எரேமியா 43 பாருங்க. 43:4-7. Johanan the son of Karen, all the captains of the forces and all the people obeyed not the voice of the Lord to dwell in the land of Judah. But Johanan the son of Kareah and all the captains of the forces took all the remnant of Judah that were returned from all the nations whither they had been driven to dwell in the land of Judah. Even men and women and children and the king's daughters and every person that Nebuzaradan the captain of the guard had left with Gedaliah the son of Ahikam the son of Shaphan, Jeremiah the prophet, and Baruch the son of Neriah. So they came to the land of Egypt, for they obeyed not the voice of God. சரி, இங்கே வந்து ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு போகிறாங்க எகிப்துக்கு. ஆண்டவர் போகக்கூடா சொல்லியிருக்காரு. கூட யாரையும் கூட்டு போகிறாங்க? எரேமியா பரூக்கையும் கூட்டு போயிடுறாங்க. எரேமியா பரூக்குன்றது அவருடைய அசிஸ்டன்ட். ஸோ எரேமியாவுடைய லைஃப் ஆக்சுவலாக இதோட முடியுது. அவர் ஈஜிப்ட் போகிறார். இஸ் நாட் சப்போஸ் சி ஃபோர்ஸ்ஃபுல்லி இஸ் டேக்கன். ஜெரமியா வந்து ஒரு ஜெரமியா அவருடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா இஸ் அதாவது நாட் அ கன்வென்ஷனல் லைஃப். அவருடைய லைஃப் வந்து இட்ஸ் நாட் அ வெரி வெரி டிஃபிகல்ட்டான லைஃப். அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. இங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவர் தான் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பட் இவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தள்ளிட்டு போகிற மாதிரி கூட்டு போயிட்டாங்க. ஸோ இஸ் எரேமியா பரூக்கையும் சேர்த்து ஈஜிப்ட் கூட்டு போயிட்டாங்க வித் காட்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். பட் காட் வாஸ் வித் ஜெரமியா. ஈவன் தோ அவரை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போகப்பட்டாலும் ஆண்டவருடைய கை ப்ரொடெக்ஷன் ஜெரமியா கூட எப்பவும் இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் என்ன நினைச்சாரோ அதை செய்யதான் செஞ்சார். பட் ஆண்டவர் எப்படிலாம் நடக்கும்னு சொன்னாரோ அது எல்லாம் நடந்தது. ஏன்னா இவங்க போய் கொஞ்ச நாளில் பாபிலோனியன்ஸ் வென்ட் டு த பெரிய ஒரு ஆர்மியோட நேபுகாத்நேச்சர் ஜெருசலேம் ஈஜிப்ட் போனால் ஈஜிப்டில் உள்ள அவ்வளோ நிறைய பேரை கொண்டு ஐ எம் ஷுர் இங்கே போன எல்லாருக்கும் அது நடந்திருக்கும். பட் டெஃபினெட்லி ஜெரமியாவும் பரூக்கையும் ஆண்டவர் காத்துக்கிட்டார். ஏன்னா நீங்கள் ஜெரமியாவோட இந்த ஜெரமியாவே ஒரு சஸ்பென்ஸில் தான் முடியும். நீங்கள் பாருங்கள், அது கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் அந்த பரூக் தான் அவன். கடைசி அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது பரூக் ரொம்ப கஷ்டப்படும் போது ஆண்டவர் சொல்லுவார் மை ஹேண்ட் வில் பி ஆல்வேஸ் வித் யூ. என்னுடைய கரம் உன்னோடு இருக்கும் பரூக், நீ கவலைப்படாத. மை ஹேண்ட் வில் ஆல்வேஸ் பி வித் யூ. இல்லை ஜெரமியாவில் ஜெரமியா 45 பாருங்க. ஜெரமியா 45 சின்ன சாப்டர். அது பேசிக்கலி பரூக்கு மட்டும்தான். ஏன்னா பரூக் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஜெரமியா ஒரு ப்ராஃபட் ஒன்றா பேசிக்கலி பரூக்கும் ஜெரமியா அப்படின்னா ஜெரமியா சொல்லுவார், பரூக் தான் எழுதுறாரு. இஸ் த ஒன் ஹூ ரைட்ஸ். ஜெரமியா டிக்டேட்ஸ், பரூக் ரைட்ஸ். ஸோ பரூக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் எல்லாமே ஓரளவுக்கு மேலே தாங்க முடியல. அந்த ஃபுல் சாப்டருமே I will bring disaster, கடைசி வசனம் பாருங்க. For I will bring disaster on all people, declares the Lord. But wherever you go, I will let you escape your life. ஈவன் அந்த சிச்சுவேஷனில் கூட நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நான் செய்ய தான் போகிறேன். when I said I will destroy பண்ண தான் போகிறேன். பட் நீ எங்கே போனாலும் சரி, நீ எகிப்துக்கு போனாலும் சரி, I will let you escape your life. So this is இது நமக்கு ஒரு நல்ல பாடம். ஸோ we have to be very careful, especially in the decision making வரும்போது we have to be very very careful about that. இப்போ பாபிலோன் கேப்டிவிட்டிக்கு போயிடுறாங்க. there is a small group or remnant இங்கே ஜூடாவில் இருக்குது. மெயின்லி புவர். எசேக்கியல் அங்கே இருக்கிறாரு, ஜெரமியா இங்கே இருக்கிறாரு. ஜூடாவில் இருக்கிற இந்த ஜூஸ் வந்து ரொம்ப பாவர்ட்டியில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் லாமெண்டேஷன்ஸ் வாசிக்கணும். ஸோ லாமெண்டேஷன்ஸ் இந்த கான்டெக்ஸ்டில் வாசிக்கும் போது தான் உங்களுக்கு அதை சரியாக புரியும் உங்களுக்கு.
பேபிலோனில் உள்ள ஜூஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. பிகாஸ் இவன் என்ன பண்ணான்னா இஸ்ரேல் நார்தன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேலை வந்து அசிரியா வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்க. பட் அசிரியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடத்துக்கும் சிதறி அடிச்சுட்டாங்க இஸ்ரேலைட்ஸை. பட் ஜூடாவை பேபிலோனியன்ஸ் பிடிக்கும்போது என்ன பண்ணானுங்க, அதை எடுத்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஜூவிஷ் காலனி மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக தேவர் ஆல் தேர். ஸோ அங்கே வந்து ஸோ தே ஸ்டார்டட் ட்ரேடிங், நல்ல ட்ரேடிங், ஜூஸ் தான் நல்ல ட்ரேடிங். பேபிலோன் அந்த டைமில் தான் இப்போ உள்ள நியூயார்க் மாதிரி பேசிக்கலி த பிக்கஸ்ட் கமர்ஷியல் கேபிட்டல்னு சொல்லணும்னா ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் பேபிலோன் தான். ஸோ இவங்க தான் ட்ரேடிங்கில் விட்டாலும் தே ஸ்டார்டட் டு ட்ரேட் அ லாட். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இது வந்து இந்த டைமில் தான் அந்த மேசியா அப்படின்னு ஒருத்தர் வரணும். ஐசாயா வந்து இதுக்கு முன்னாலே ப்ராபர்சி பண்ணியிருக்காரு மேசியாவை பற்றி. பட் அதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போச்சு. பட் இந்த பேபிலோனியன் கேப்டிவிட்டி போய் அவங்க டெம்பிள்லாம் உடைக்கப்பட்டு எல்லாம் போனவொன்னு தான் அவங்க அந்த ரிலீஜியஸ் ஒரு அநேக நேரத்தில் நமக்கு சில காரியங்கள் இருக்கும்போது அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். இல்லாதப்போ தான் அதுக்குரிய அது மேலே ரொம்ப பற்று ஜாஸ்தியாக வரும். ஸோ இவங்களுக்கு அந்த டெம்பிள்லாம் உடைக்கப்பட்டு எல்லாம் போனோன்னு தான் அவங்களுக்கு அந்த ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேசியாவை கொடுத்தெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இதில் தான் அவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் எடுத்து, அது வரைக்கும் நீங்கள் யோசியா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்சர்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. அவன் டெம்பிள் ரெனோவேட் பண்ணும்போது தான் எடுத்து கொடுக்குறாங்க, இங்கே இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, ஸ்க்ரோல் இருக்குது, படிங்க. பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே போனோன்னா அவங்களுக்கு ஸ்கிரிப்சர்ஸ் வாசிக்கணும்னு ஒரு இது. ஸோ காப்பியிங் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ரொம்ப நிறைய நடந்துச்சு. இங்கே தான் ஆரம்பிச்சது இந்த சினகாக் அப்படின்றது. இது வரைக்கும் டெம்பிள் இருந்தது, எல்லாமே இந்த எருசலேமில் உள்ள டெம்பிளை சுற்றி தான் அவங்களோட லைஃபே இருந்துச்சு. பட் இப்போ டெம்பிள் உடைக்கப்பட்டுருச்சு. ஸோ இங்கே ஆரம்பிக்கிறது தான் சினகாக். அது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. சினகாக்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கம்மிங் டுகெதர் பிளேஸ். ஸோ அவங்களுக்கு வேற வழி இல்லை, டெம்பிள் இல்லை. அப்போ ஏதாவது இடத்துல நம்ம கூடி வரணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இடங்கள்ல இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கூடுற மாதிரி கூடி வந்தாங்க. ஸோ இங்கே தான் ஆரம்பிக்கிறது தான் இந்த சினகாக் லைஃப். இந்த சினகாக்ன்றது தான் இப்போ நிறைய இப்போ தமிழ் பைபிளை பொறுத்த வரைக்கும் தமிழ் பைபிளில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, எருசலேமில் தேவாலயம் தான் இருக்கும், சினகாக்கையும் தேவாலயம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நிறைய குழப்படி இன்னைக்கு தமிழ் இதில் நிறைய வர்றது எல்லாமே they make that. பட் சினகாகும் டெம்பிளும் வேற. டெம்பிள்னா எருசலேமில் உள்ள டெம்பிள் தேவ ஆலயம், அதுக்கு பேர் தான் தேவ ஆலயம். சினகாக அவங்க சினகாக்னே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம், அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு தமிழ் பாட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த டெம்பிள்ன்றது வேர்டு எதில் வரும்னா, இப்போ நம்ம டெம்பிள் இங்கே டெம்பிள்னா என்ன சொல்றாங்க, ஒரு டிவைன் பிரசன்ஸ் அங்கே இருக்குது பெர்மனெண்டா, அதுக்கு பேர் தான் டெம்பிள். ஏன்னா அந்த நேரத்தில் எருசலேமில் உள்ள டெம்பிள்ல தேவனுடைய பிரசன்னம் பெர்மனெண்டா அந்த மகா பரிசுத்தம். தட் இஸ் வை இட் வாஸ் கால்ட் தி டெம்பிள். பட் சினகாக் வேற. சினகாக் வந்து ஜஸ்ட் அ பிளேஸ் வேர் தே கம் டுகெதர், அவ்வளவுதான். அந்த இடத்துல டெஃபினெட் ஆண்டவருடைய பிரசனை இருக்கு. பட் இப்போ நம்ம இருக்கிற மாதிரி தான் இங்கே தேவனுடைய பிரசனை கண்டிப்பா இருக்கு. பட் ஒன்ஸ் வி கோ அவே ஃப்ரம் ஹியர், இங்கே இருக்குமான்றது நமக்கு we don't know. இங்கே வேற யாராவது கூட்டினாங்கன்னா அங்கே இருக்கலாம் சான்ஸ் இருக்கு. பட் டெம்பிள் அப்படி there is a permanent presence of God, அங்களோட தேவனுடைய பிரசனம் அங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து அந்த டெம்பிள் லைஃப் போய் சினகாக் லைஃப்ன்றது ஆரம்பிக்குது. ஸோ அவங்க சினகாக்ல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பேசிக்கலி பண்ணுறது தான், பாட்டு போடுவாங்க, ஸ்க்ரோல்ல இருந்து ஒருத்தர் வாசிப்பார், அதுக்கப்புறம் யாராவது அதை ஒரு ராபாயை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவார். பேசிக்கலி இப்போ நம்ம பண்ணுற இந்த ஸ்டைல் ஆக்சுவலாக இது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு சினகாக் லைஃப்ன்றது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும்போது நீங்கள் பார்த்துங்க, எருசலேம் ஆலயத்தில் போனார்னு இருக்கும். பட் கப்பர்நகும் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது he went into a synagogue இருக்கும் இங்கிலீஷ் பைபிளில். பட் தமிழ் பைபிளில் அவர் தேவாலயத்துக்கு போனார்னே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் தமிழ் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது, எருசலேம் தேவாலயம் என்ன, டெம்பிள் எது, சினகாக் எதுன்றது. பட் நம்ம வந்து we have to be very clear about that. சினகாக் லைஃப்ன்றதை இங்கே தான் ஆரம்பிச்சது, வேர் they come together to read God's word. See, இதுதான். So they became more religious, they are more concerned about Messiah. Daniel, Esther இந்த டைமில் எழுதப்பட்டது தான். எஸ்தர் நீங்கள் வாசிக்கும் போது அதில் தான் உங்களுக்கு தெரியும், எஸ்தரில் வந்து ஒரு வார்த்தை கூட ரிலீஜியஸாக இருக்காது, காடோ இருக்காது, ப்ரே பண்ணாங்கன்றதோ இருக்காது. பட் நிறைய நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறவங்க அதெல்லாம் சேர்த்துக்கிடுவாங்க. அவங்க உபவாசம் இருந்தார்கள் இருக்கும், பிரசங்கம் பண்ணுறவங்க நிறைய பேர் அவங்க உபவாசி ஜெபித்தார்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜெபித்தார்கள்ன்றே இருக்காது அதில். ஸோ ஒரு விதமான காடை பற்றிய இதே இருக்காது. பட் இருந்தாலும் அந்த புக்கில் ஒரு என்ன பியூட்டினா, ஈவன் தோ ஆண்டவரை பற்றி எழுதப்படாட்டாலும் God was faithful to them. Even though most of them இந்த இடத்துல இன்னொரு காரியமே நடக்குது. என்னன்னா, யூதர்கள் வந்து இந்த டைம்ல தான்
நிறைய பேர் நிறைய நல்ல பணக்காரன் ஆயிடுறாங்க பாபிலோனில் உள்ளவங்க, எல்லாம் ட்ரேடிங் அது இது பண்ணி. பட் ஒரு ரிலிஜியஸ் சைடும் இருக்குது. தேர் இஸ் அதர் சைடு, இன்னொரு சைடு என்னென்னா தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் தட் பிகம் வெரி ரிச், நல்லா ட்ரேடிங் அது இது பண்ணி. ஸோ அவங்கெல்லாம் அவங்க அப்படியே செட்டில் ஆகிடுறாங்க. தே ஜஸ்ட் செட்டில் இன் பாபிலோன், தே ரியலி லைக் இட் தேர். ஸோ இதுதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ அவங்களுடைய அந்த எக்ஸைலில் பாபிலோன். ஸோ இந்த டைமில் தான் பாபிலோனியன் கிங்டம் வந்து பெர்ஷியன் கிங்டம் வந்து அடித்து தே பிகம் பவர்ஃபுல். தே ஆர் டேக்கிங் ஓவர் த திங். ஸோ நவ் பாபிலோன் இஸ் ஓவர் த்ரோன் பை பெர்ஷியன் கிங்டம் வருது. இந்த பெர்ஷியன் தான் நம்ம நேபுகாத் நேச்சர் அந்த ஒரு சிலையை இது பண்ணுவாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு த கோல்டு பாபிலோன், செகண்ட் பெர்ஷியா. ஸோ இங்கே தான் அந்த பெர்ஷியன் இது வருது. ஸோ எஸ்ராலேருந்து இப்போ நம்ம எஸ்ராவுக்கு போவோம். இப்போ இது எக்ஸைலில் அவங்க நாடு கடத்தப்பட்டு அங்கே நடந்த காரியங்கள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த எக்ஸைலில் போகும்போது இன்னொரு காரியமும் நீங்கள் பார்க்கணும். எக்ஸைலில் போகும்போது there is a time for everything. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் இஸ்ரேலோட ஹிஸ்ட்ரியில் நம்ம புரிந்து கொள்கிற ஒரு முக்கியமானது என்னென்னா there is a time for everything. நீங்கள் அவங்க ராஜ்யத்தை நீங்கள் பார்க்கும்போது தாவீது ஆண்டான், சரியா? தாவீது டைமில் என்ன பண்ணாங்கன்னா தாவீது நிறையா ஃபைட் பண்ணி இந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் இஸ்ரேலில், சரியா? பட் அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முன்னே சாலமோன் வரான். சாலமோன் வந்து அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதை வந்து என்ஜாய் பண்ணுறான். பேசிக்கலி இஸ் என்ஜாயிங் டேவிட்ஸ் ஒர்க். சாலமோன் ஒன்றும் பெருசாக பண்ணல. பட் தெர் இஸ் அ பெர்மனன்ட், தெர் இஸ் அ பீஸ்ஃபுல் டைம் ஃபார் இஸ்ரேல். பட் சாலமோனுக்கு அப்புறம் அதெல்லாம் உடையுது, ஏன்னா அவனுடைய பாவங்கள்னால. ஸோ நிறைய நேரத்தில் நிறைய நம்ம பிலீவர்ஸ் லைஃப்பையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்போம். நம்ம சம் பீப்புள் வந்து டேவிடோட சிச்சுவேஷனில் இருப்பாங்க. அவங்க தான் அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி லைஃபை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, உழைப்பாங்க, நிறைய காரியங்கள் செய்வாங்க ஆண்டவருக்காக, நிறைய காரியங்கள். ஸோ தேல் பி அந்த அப்ஸ்கேல். சில பேர் இந்த லெவல் கிரவுண்டில், சாலமோனுடைய கிரவுண்ட் அந்த லெவல் சொல்லலாம். எவ்ரி திங் கோயிங் அண்ட் ஸ்மூத், நோ ப்ராப்ளம்ஸ், நத்திங், எவ்ரி திங் பர்ஃபெக்ட். அப்புறம் கீழே டிப். ஸோ இந்த நோ ப்ராப்ளம் எவ்ரி திங் கோயிங் அண்ட் ஃபைன் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ஃபர்கெட் காட். ஸோ அப்போ ஒரு டவுன் வரும். ஸோ டவுன் வரும்போது காட் வில் வான் பண்ண நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. கேட்காத போது நிறைய காரியங்கள் வரும். ஸோ இது நம்மளுடைய லைஃப்லேயே இட் கைண்ட் ஆஃப் அப்ளைஸ் இன் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பார்க்கணும். ஸோ விச் பார்ட் இந்த ஏரியாவில் நம்மளுடைய லைஃப்னால நாம் எங்கே இருக்கிறோம் அதை பார்த்துக்கிட்டோன்னா தான் அந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு அலோவ் பண்ணும்போது எதனால இது வருதுன்றதை நம்மளால் புரிய முடியும். புரியுதா? ஸோ இந்த இவங்க எக்ஸைல் போகிறதுல ஒரு 2 கூட்டம் எக்ஸைல் போகுது. ஓகே, மெஜாரிட்டி எதுக்கு எக்ஸைல் போகுதுன்னா அவங்களுடைய பாவத்தினால போகுது. ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்தினால போகிறாங்க. மைனாரிட்டி ஒரு கூட்டம் போகுது. எசேக்கியேல் போறாரு, தானியேல் போறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத் போறாங்க, ஆபேத்நேகோ போறாங்க, இன்னும் சில கூட்டங்கள் போறாங்க. இவங்க எதுக்கு போறாங்க? இவங்க எதுவும் பாவம் செஞ்சாங்களா? Do they deserve to go to exile? No, they don't deserve. But still they go. அவங்களும் போறாங்க. ஸோ இது மூலமா என்ன நடக்குது? இது அதே நேரத்தில் நம்மளுடைய லைஃப்ல நம்ம பார்க்கணும். ஒன் குரூப் டிசர்வ்ஸ் டு கோ பி, ஒரு கூட்டத்துக்கு தே டிசர்வ் தட். பட் ஒரு கூட்டத்துக்கு தே டோன்ட் டிசர்வ் தட். பட் ஸ்டில் தே 2 பேரும் ஒரே சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஒரே டைப் ஆஃப் பெயின் தான் அனுபவிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே டைப் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபேஸ் பண்றாங்க. 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் நடக்குது. இவங்களுக்கு ஏன் நடக்குதுன்னா ஃபார் டிசிப்ளினிங். பட் இவங்களுக்கு எதுக்கு நடக்குதுன்னா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுறது. ஸோ நம்மளுடைய லைஃப்ல டஃப் சிச்சுவேஷன் அல்லது நம்மளுடைய லைஃப்ல சில சிச்சுவேஷன் நமக்கு வரும்போது ஒரு சிலருக்கு அது வந்து டிசிப்ளினிங்கா இருக்கும். பட் சில பேருக்கு டிசிப்ளினிங் கிடையாது. ஆண்டவர் வேணும்னு அலோவ் பண்றாரு. ஏன்னா அதன் மூலமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு. நீ தானியேலோட சிச்சுவேஷனை பாருங்க. அங்க போகும்போது தான் அவருடைய அநேக காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. சாத்ராக் மேஷாக் அவங்க சாட்சியா நிக்கிறது மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. தே டோன்ட் டிசர்வ் எனி எக்ஸைல். புரியுதா? ஸோ நம்மளுடைய சிச்சுவேஷன், நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம புரியும், நம்ம அறிந்து கொள்ளணும். நம்மளுடைய லைஃப்பை அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது எந்த ஃபேஸில் நம்ம இருக்கிறோம், எதனால ஆண்டவர் இதை அலோவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து நம்மளே ஆராயறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு டேக். நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் எக்ஸைல் போவோம். ஸோ இதுதான் எக்ஸைலில் இருக்கிறாங்க. ஸோ 70 years ஆண்டவர் சொன்ன மாதிரி 70 வருஷம் முடியுது. முடிஞ்சோன்னா எஸ்ராவும் ஹாகாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா எஸ்ரா
நீங்கள் பேரலாக வாசித்தீங்கன்னா ஆகாய் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இஸ்ராயில் உள்ள நிறைய இதுதான் ஆகாயில் வரும். ஆகாய் மோஸ்ட்லி லைக் ஹிஸ்டாரிக்கல் இது மாதிரி இருக்கும். எஸ்ரா ஹிஸ்டாரிக்கல் இது மாதிரி இருக்கும். ஆகாய் அது வந்து ப்ராஃபஸி வேர்டு, அந்த வேர்டுக்கு வரும். ஸோ இப்போ வந்து சைரஸ் எஸ்ரா 1வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-6 நீங்கள் வாசிக்கும். சைரஸ்ன்ற கிங், பர்ஷியன் கிங், அவன் வரான். ப்ராஃபஸி பண்ண மாதிரியே ஆண்டவர் சொல்லியிருக்காருல, சைரஸ்னு வருவான், he'll allow me to build the temple. ஸோ அதே மாதிரி அவன் வந்து அலோவ் பண்ணுறான், எல்லாரையும் போங்க நீங்கள் போய் உங்களுக்கு டெம்பிள் பில்ட் பண்ணுங்க. எஸ்ரா 1வது அதிகாரத்தில் ஸோ என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் நான் தாரேன், நீங்கள் போய் பில்ட் பண்ணுங்கன்றான். ஸோ ஒரு இங்கே எப்படி எக்ஸைலுக்கு போகும்போதும் எக்ஸைலில் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போனாங்களோ அதே மாதிரி திரும்ப வர்றதும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான். தே கேம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். பட் இங்கே இவங்க இப்போ ஸோ தே ஸ்டார்ட் பில்டிங் த டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் தான் பேசிக்கலி பில்டிங் ஆஃப் த டெம்பிள் தான் ஹாகாயோடைய பேக்ரவுண்டு. ஸோ ஓகே, இவங்க டெம்பிள் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட். ஸோ அரௌண்ட் 50,000 சொல்கிறாங்க. இப்போ இங்கே எஸ்ராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது 3வது வயசுலாம் பெரிய லிஸ்ட்டே இருக்கும். எங்கேருந்து யார் யார் வந்திருக்காங்க, எந்த ஃபேமிலி, யார் பேக்ரவுண்ட் எல்லாமே. அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 தே கம் பேக். இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் வராங்க. பிகாஸ் யூதால ஒன்றுமே கிடையாது, இங்கே காசு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. தெர் இஸ் நோ வே தே கேன் மேக் மணி இன் ஜூடா. ஏன்னா எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ இந்த 50,000 பேருமே வந்ததன் நோக்கம் வந்து ஒரே நோக்கம், தேவனுடைய டெம்பிளை கட்டணும், இதுதான். அப்புறம் திரும்பவும் நம்மளுடைய லேண்டுக்கு போகணுன்றதான். பட் மெஜாரிட்டி போகாததெல்லாம் ஒன்று தான் எஸ்தர் அப்புறம் நிறைய பேர் போகலை. ஸோ தே பிகேம் த செக்யுலர் ஜூவிஷ் இதுன்றது அப்புறம் தான் வருது, செக்யுலர் ஜூஸ்ன்றது. ஸோ இந்த ஜூஸ் தான் நிறைய பேர் நிறைய உலகத்தில் நிறைய இடத்துக்கு போனாங்க. இன்னும் யூதர்கள் அநேக இடத்துல இருக்காங்க. இன்னும் நிறைய ஜூஸ் வந்து திரும்ப இஸ்ரேல் போகல. இன்னும் அமெரிக்காவில் நிறைய ஜூஸ் இருக்காங்க, வெரி வெல் செட்டில்டு, எல்லாம் பெரிய பில்லியனர்ஸ். நோபடி வாண்ட்ஸ் டு கோ டு இஸ்ரேல். பிகாஸ் ஆண்டவருடைய இதுபடி அவங்க போகணும், அவங்களுடைய நாட்டுக்கு போகணும். பட் நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங். ஸோ இதே சுச்சுவேஷன் தான் அங்கேயும். வெறும் 50,000 தான் திரும்பி வராங்க. நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. தேர் லாட் ஸ்டில் தேர் இன் பாபிலோன். பிகாஸ் தேர் பை திஸ் டைம் எல்லாம் செட்டில் ஆகிட்டு, லைஃப் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்குது. பட் இந்த ஒரு கூட்டம் ஒரு 50,000 தான் வராங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இவங்க வராங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நார்தன் பார்ட் இஸ்ரேல் உடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ இது வந்து ஜூடாவுடைய ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். இப்போ நார்த் இஸ்ரேலில் எப்படி இருக்குன்னா, இஸ்ரேலில் அவங்க ஃபுல்லாக சதறடிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் தான் இஸ்ரேலைட்ஸ் அங்கங்கே இருக்காங்க. அவங்களும் எல்லாம் இன்டர்மேரி பண்ணி எல்லாம் மற்றவங்களோட சேர்ந்து ஒரு கலப்படம் ஆகிட்டாங்க. அங்கேயும் இருக்கிறாங்க இஸ்ரேலைட்ஸ், பட் எல்லாம் கலப்பட இஸ்ரேல். அப்போ தான் அதனால தான் அவங்க தேவர் கால் சமாரிட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஸோ ஏசு கிறிஸ்து வரும்போது அதனால தான் அந்த நல்ல சமாரியன்கள். ஏன்னா யூதர்கள் அப்போ இவங்களை வந்து ரொம்ப தரமட்டமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? பிகாஸ் தே ஆர் இன்டர்மிங்கிள்டு வித் அதர் பீப்புள். ஸோ மற்றவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க, மற்றவங்க. ஸோ இவங்கெல்லாம் மிக்ஸு. இப்போ நாங்கள் தான் புதுசு. அது கரெக்ட் தான், இன்னவே கரெக்ட் தான். ஏன்னா நார்த்தில் உள்ளவங்க எல்லாருமே சுதரிக்கப்பட்டு எல்லாரும் குழப்பி அவங்களுக்கு என்னென்ன யூதனா இல்லையா, எந்த கோத்திரம் ஒன்றுமே தெரியாது, அந்தளவுக்கு போயிட்டாங்க. பட் இவங்க இருந்தாலும் அவங்க ஒரு கூட்டமாக இருக்க தான் செய்கிறாங்க. இந்த சமாரியர்கள்ன்றது அவங்க தான். ஸோ யூதர்கள் வந்து அவங்கள கீழ்த்தரமாக பார்த்தாங்க. ஸோ அதனால தான் ஆண்டவர் அவங்கள நீங்கள் கீழ்த்தரமாக பார்க்காத, இயேசு கிறிஸ்து வரும்போது சிச்சுவேஷன் மாறிடுச்சு. அதனால தான் நல்ல சமாரியனை பற்றி சொல்லும் போது நல்ல சமாரியன்னு சொல்கிறான், அவனும் நல்லவனாக இருக்கிறான். ஸோ அது வந்து இட்ஸ் a clear proof that அந்த நியூ டெஸ்டமெண்ட் கான்டெக்ட்ல வரும்போது God does not deal with them as நேஷன்ஸாக டீல் பண்ணல, மக்களாக as people only. He deals with them only as people. அது ஒரு பெரிய நல்ல எக்ஸாம்பிள். ஸோ ஜஸ்ட் பேக்ரவுண்ட் அதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நார்தன் கிங்டம் அந்த சுச்சுவேஷனில் இருக்குது. பட் ஜூடா தான் இப்போ ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆன் ஜூடா. ஆஃப்டர் எக்ஸைல் வந்து பியூர்லி ஜூடாவும் ஜெருசலேமும் தான். நார்த் கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஹாகாய் வந்து ஒரு சின்ன ப்ராஃபஸி தான் அவரோட. இப்போ ஹாகாயில் ஒரு பியூட்டி என்னென்னா எல்லாத்துக்கும் டேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்ஸ் படி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 month பீரியட் தான் அவர் ப்ராஃபஸி பண்ணியிருக்காரு. 5 மாதம் தான். நிறையமையெல்லாம் 50 வருஷம் ப்ராஃபஸி பண்ணியிருக்காரு. இவருடைய ப்ராஃபஸி ஒரு 5 month. என்ன பியூட்டினா, மற்ற இந்த ப்ரீ எக்ஸிலிக்கும் போஸ்ட் எக்ஸிலிக் ப்ராஃபஸிக்கும் என்னன்னா, அந்த எக்ஸைல் போகிறதுக்கு முன்னால் உள்ளதுக்கும்
இதுக்கு இஸ்ரேல் போகிறதுக்கு முன்னால் ஒரு எல்லாம் ஹார்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ரொம்ப சம்மட்டி வச்சு அடிக்கிற மாதிரி தான் வார்த்தைகள் இருக்கும். நம்ம வாசிப்போம். பட் இங்கே வந்து இட்ஸ் ஆல் மெலோட் அண்ட் இட்ஸ் ஆல் ஸ்லோ. இட்ஸ் ரொம்ப மெலோவாக சும்மா ஆஸ்கிங் கொஸ்டின். இப்போ ஹாகாய் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் கேள்வி தான் கேட்குறாரு. ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் அடிச்சுலாம் ஒன்றும் சொல்லலை. ஸோ வி கம் டு ஹாகாய். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாகாய் 1வது அதிகாரம் 1வது வசனம். இங்கே மூணு பேர் வருது. கர்த்தருடைய வார்த்தை ஆகா என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகி செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகி யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவன் சொன்னது என்னவென்றார். ஓகே, ஸோ இங்கே 3 பேரை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து த ஒன் ஹூ ப்ராஃபசைஸ் ஹாகாய். ஹாகாய் யார்? ப்ராஃபட். சரியா? அப்புறம் கிங் ஜெருபாபேல் சன் ஆஃப் ஷியாத்தில். அவன் தான் டிசெண்டன்ட் ஆஃப் டேவிட். அவர் வந்து இஸ் அ டிசெண்டன்ட் ஆஃப் டேவிட். தாவீதின் வம்சத்தில் உள்ளவர் அவர் தான். ஹி வாஸ் வந்து ஒன் ஹூ வாஸ் கோயிங் டு ரூல் இன் ஜூடா. இஸ் கிங். அடுத்தது பிரீஸ்ட். ஓகே, ஜெஷுவா சன் ஆஃப் ஜெகோடாக், அவர் பிரீஸ்ட். ஸோ இங்கே முதல் வார்த்தையில் அந்த 3 ஆஃபீஸையும் நம்ம பார்க்குறோம். ப்ராஃபட், பிரீஸ்ட், கிங். ஓகே, மூணு பேர் தான். ஒன் ஹூ ப்ராஃபசைஸ், ஒருத்தர் பிரீஸ்ட், ஒருத்தர் கிங், த ஒன் ஹூ ரூல்ஸ். ஓகே, இப்போ வந்து செகண்ட் இப்போ இவங்க போகிறாங்க, அங்கே போகிறாங்க. ஸோ செகண்ட் டெம்பிள் ஸ்டார்ட் பண்ண, செகண்ட் டெம்பிள் கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய பேக்ரவுண்ட். ஸோ இவங்க போய் டெம்பிள் ஆரம்பிக்கிறாங்க, பில்டிங் ஆரம்பிக்கிறாங்க. பட் பில்டிங் பில்ட் பண்ண ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்துலேயே ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் தான் வந்திருக்குது. இப்போ இந்த செகண்ட் டெம்பிள் வந்து பழைய டெம்பிளோட ஒரு சின்ன லெவல் தான், சின்னது தான். பட் ஒரு 2 வருஷம் தான் வந்திருக்கும், ஃபவுண்டேஷன் லெவலில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட். ஸோ இப்போ டெம்பிள் பில்டிங் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டாப்ஸ். ஸோ இப்போ தான் அந்த ப்ராஃபஸி ஹாகாய் மூலமாக வருது. ஸோ பேசிக்கலி எதனால ஸ்டாப் ஆயிடுச்சுன்றது ஆண்டவர் சொல்கிறார். வேர்ஸ் 2வது வசனம் நம்ம பார்க்கும்போது 2வது வசனம். ஓகே, ஸோ இந்த 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அவங்களுக்கு நிறைய இது இல்லை, விளைச்சல் இல்லை, பாவர்ட்டி, சாப்பாடு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகள் மத்தியில் நம்ம இன்னும் இதையும் வேற கட்டணுமா அப்படி சொல்லி அப்படியே கடப்பில் போட்டாங்க. ஸோ இட் வாஸ் லைங் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ். 16 வருஷம் அங்கே ஒன்றுமே அது ஃபவுண்டேஷனில் நிற்கிது. இதுதான் பேக்ரவுண்ட். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் ஹாகாய் ப்ராஃபஸை பண்ணுறாரு. அது இவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க ஆண்டவருக்கு ஒருவேளை நம்ம வந்து இன்னும் ஆண்டவருக்கு டெம்பிள் கட்டுற டைம் வரல போல். ஏன்னா ஆண்டவருடைய டைம் கரெக்டாக பண்ணியிருந்தோம் இந்த நேரத்தில் நமக்கு ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். எல்லாம் காசு வரதெல்லாம் வந்திருக்கணும், நமக்கு சாப்பாடெலாம் நல்லா கிடச்சிருக்கணும், எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கணும், எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஒருவேளை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பாபிலோனில் இருந்து நிறைய காசு சேர்த்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற நிறைய திங்கிங் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, தீஸ் பீப்புள் திங்க் தட் இட்ஸ் நாட் டைம் டு பில்ட் மை டெம்பிள் சொல்கிறாங்க. இவங்க வந்து இன்னும் கெட்ட வேண்டிய நேரம் இல்லைன்றது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு 3லேருந்து 11 வரைக்கும் தான் ஆண்டவர் கிளியரான இது கொடுக்குறாரு. அது வரைக்கும் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இது செஞ்சுக்கலாம், அது செஞ்சுக்கலாம். பட் காட் ஆக்சுவலி ரிவீல்ஸ் அஸ் வாட் ரியலி இஸ் த சிச்சுவேஷன். 3லேருந்து 1வது அதிகாரம் 3லேருந்து 11.
ஓகே. ஸோ இங்கே வந்து இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் காசில் கொண்டாந்துருந்தா இது பண்ணியிருக்கலாம், நம்ம இது பண்ணியிருந்தா அது பண்ணியிருக்கலாம், இப்படி இருந்தால் அப்படி இருந்தால். பட் காட் அதெல்லாம் இல்லை. 16 இயர்ஸ் கடப்பில் கிடக்கு, யாரும் கண்டுக்கல. நோபடி ஈவன் பாதர்ஸ். நிறைய நேரத்தில் நம்மளுடைய சுச்சுவேஷன், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் அதாவது அந்த மாதிரி தான் நம்ம நிறைய நேரத்தில் ஆயிடுவோம். ஸோ இங்கே வந்து பில்டிங் ஆஃப் த டெம்பிள்ன்றது எதை நம்ம இந்த நியூ கவர்னன்ட் கான்டெக்ட்ஸில் எதை எடுக்கணும்னா, இட்ஸ் டெம்பிள்ன்றது நம்மளுடைய இட்ஸ் அவர் ஓன் பாடி, இட்ஸ் அவர் ஓன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம நிறைய நேரத்தில் வி கம் டு அன் ஆப்பத்தி. நம்ம ஏதாவது ஒரு நிறைய நேரத்தில் ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவர் ஓன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்ம வந்துடுறோம். ஸோ இங்கேயும் அதே சுச்சுவேஷன் தான். டு பிஸி அபவுட் அதர் திங்ஸ். ஓகே, முடிஞ்சோம், ஒன்றும் முடியலை, ஸோ இப்படி கடப்பில் கிடக்கட்டும், நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், ஒன்றும் முடியலை, ஃபவுண்டேஷன் வரைக்கும் வந்தாச்சு, இனிமேல் வேறு ஏதாவது பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வேலையை நம்ம எப்படி எப்பவும் செய்கிறத நம்ம பாட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். இதை வந்து ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்டிஃபரன்ஸ். சில நேரம் நீங்கள் பார்த்துக்கலாம், சில நேரத்தில் ஏதாவது நம்ம போகிற வழியில் ஏதாவது ஒன்று இருக்கும், அதை நம்ம இருக்கிறதாவே நினைக்க மாட்டோம். சம்திங் பிக் வில் பி தேர், பட் அதை நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அதேமாதிரி தான் இதுவும். ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு செய்ய கூட்டிருப்பார், அழைச்சிருப்பார், கூட்டிருப்பார், பட் நம்ம அதை வந்து we will just ignore it because we are so busy with our own life. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நம்மளுடைய காரியங்கள், என்னுடைய லைஃப், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலை, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய இது எல்லாம் எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். there is always some reason why we don't do it. ஸோ இங்கே அதே தான். ஏன் நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் ஓட்ட பாக்கெட்டில் போகிற மாதிரி போகுது, ஏன் இது இல்லை, ஏன் மழை இல்லை, ஏன் டியூ இல்லை, ஏன் விளைய மாட்டேங்குது, ஏன் ஒன்றுமே விளைச்சல் இல்லை, நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, பட் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. வாய் 16 இயர்ஸை யாருமே கேட்கல. 16 வருஷம் கழிச்சு தான் ஆகாய் மூலமாக வார்த்தை வந்துருக்கணும். பிகாஸ் 16 வருஷம் நோபடி ஈவன் பாதர்ஸ் டு ஆண்டவர் அதுக்கு நேரம் கொடுக்குறாரு. ஸோ he says இதனால தான் ரீசன், நாட் பிகாஸ் நீங்கள் this has nothing to do with money, this has nothing to do with your work, this has everything to do with your apathy. இது காசு இருந்தால் பண்ணியிருக்க முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, இது நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. உங்களுடைய இட்ஸ் யுவர் ஓன் லைஃப். பிகாஸ் யூ இக்னோர்ட் மீ, யூ இக்னோர்ட் மை ஒர்க். என்னுடைய காரியங்களை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்குரிய இதை நீங்கள் எடுக்கிறது இல்லை. அதனால தான் இந்த சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இஸ் சேயிங் தட் 12:13 பார்க்கும்போது ஸோ தேர் இஸ் அங்கே வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி வந்து ஆகஸ்ட் 29 வருது, சரியா? ஆகஸ்ட் 29, 520 BC. இதுதான் அந்த மாடர்ன் டே இதுபடி. ஸோ 12:13 இந்த 13வது வசனம் நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம், பட் அது கான்டெக்ட்லேயே இருக்காது. 12:13 ஓகே. வாசி. ஓகே. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த பழைய நம்ம இதுக்கு முன்னால் உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் தான். ப்ரீ எக்ஸைல் போகிறதுக்குள்ள எத்தனையோ ப்ராஃபட்ஸ் என்னையோ சொன்னாங்க, ஆனால் யாரும் கேட்ட மாதிரி இல்லை. இங்கே இந்த இதில் சொன்ன உடனே there is a response. ஜெருபாபேல் கீழே வந்து அது ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட், ஒரு இதுதான். திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் ஃப்ரம் தெம், ஃப்ரம் அஸ். நம்மகிட்ட ஆண்டவர் பேசும்போது ஆர் வி சென்சிட்டிவ் டு தட். ஸோ இவங்க வந்து உடனே கீழ்படுறாங்க. there is a
வெரி பிக் டிஃபரன்ஸ். ஸோ அவருடைய கீழ்படுறாங்க, எல்லாரும் சேர்ந்து கீழ்படுறாங்க. சொல்றாரு, தென் காட் ஸ்டர்ஸ் அப் ஹிஸ் ஸ்பிரிட். ஜெருபாபேலுடைய ஆவியை ஆண்டவர் ஸ்டார் பண்றாரு. தென் தே இமிடியட்லி ஸ்டார்ட் டு பில்ட் த டெம்பிள். ஸோ இமிடியேட்டா ஸ்டார்ட் த ஒர்க் ஸ்டார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாவது ஒரு டேட் கொடுக்குறாங்களோ ஆன் த 24th டே, இந்த கடைசி வசனத்தில் திரும்பவும் கட்டுறதுக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்றது. ஸோ தட் இஸ் 21st செப்டம்பர். ஸோ 29th ஆகஸ்ட் வார்த்தை வருது. 21st செப்டம்பர் தி ஸ்டார்ட் அகேன் பிகாஸ் தே ஒபேட் காட். ஆண்டோருடைய வார்த்தையை ஆண்டோருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணார். ஸோ அந்த ஒரு ஐ am with you இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து நிறைய பேர் நான் போட்டிருக்கேன். கார்ல எல்லாருலையும் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு. ஸோ இந்த வார்த்தை யாருக்கு சொந்தம்னா, யார் ஆண்டவர் பேசி அந்த வார்த்தைக்கு ஒபே பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை சொந்தம். சும்மா நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருந்து எடுத்து போடுறதால நான் உன்னோடு இருக்கேன்றதால நடக்க போறது. ஸோ இஸ் வெரி கிளியர், இஸ் சென்சிட்டிவ். தே கம் டுகெதர் வித்தின் 3 weeks everything changes. Within 3 weeks 3 வாரத்தில் everything changes. அது இன்னொரு வசனம், இன்னொரு வார்த்தை திரும்ப வரும் இந்த ஆகாயில. கன்சிடர் யுவர் வேஸ். தமிழ்ல எப்படி இருக்கு அந்த 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இருக்கு. எப்படி இருக்கு? சிந்தித்து பாருங்கள். இது ஒரு 4 இடத்துல வரும். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7வது வசனத்திலையும் திரும்ப வரும், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கன்சிடர் யுவர் வேஸ், கன்சிடர் யுவர் வேஸ். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை இதுதான், கன்சிடர் யுவர் வேஸ். ஏன் சொல்றாருன்னா, சி நீ நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்றத we have to keep on seeing that. நம்மளுடைய சிச்சுவேஷன் நமக்கு தெரிஞ்சாதான் we will be able to do what God wants us to do. Second chapter, 2வது அதிகாரம். இங்கே இன்னொரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இது October 17th வருது, 1 to 5 வரைக்கும். இதுக்குரிய கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ரா 3வது அதிகாரம் 12-13 பாருங்க. எஸ்ரா 3வது அதிகாரம் 12-13. But many of the priests and Levites and chief of the fathers who were ancient men that had seen the first house, and the foundation of this house was laid before their eyes, wept with a loud voice and many shouted with joy, so that the people could not discern the noise of the shout of joy from the noise of weeping of the people. The people shouted with a loud shout and the noise of joy from God. ஸோ இங்கே ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் பழைய டெம்பிளில் பார்த்த ஒரு கூட்டம், வயசான கூட்டம் இருக்கு. இவங்களும் வந்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷனை பார்த்த உடனே ஒரு கூட்டம், அதாவது ஒரு யங் கூட்டம்லாம் அதை பார்த்துட்டு, ஓ கிரேட், டெம்பிள் ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சத்தம் போட்டு அலறி சந்தோஷமா இருக்காங்க. பட் இன்னொரு கூட்டமே சத்தம் போடுது, பழைய அந்த வயசான கூட்டம். எதுக்கு சத்தம் போடுதுன்னா, அந்த டெம்பிள் மாதிரி இல்லையே, சாலமோன் டெம்பிள் மாதிரி இல்லையே அப்படின்னு இங்க ஒரு கூட்டம் சத்தம் போட்டுட்டே இருக்கு. அது எவ்வளவு மகிமையா இருந்துச்சு, இது எப்படி இல்லையா, அது எப்படி இருந்துச்சு, இது இப்படி இல்லையா, அது அவ்வளவு பெருசா இருந்துச்சு, இது சின்னதா இருக்கு. ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட் இந்த செகண்ட் சாப்டர்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் நம்மளுடைய லைஃப்ல வி ஹேவ் டு பி. இந்த மாதிரி சைஸ் டசன்ட் மேட்டர். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அந்த சில பேர் வயசானவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, எங்க காலத்துல நாங்களாம் அப்படி நாங்க இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. சரி, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. எப்பவுமே நமக்கு பின்னால பார்த்துட்டு அந்த குளோரியை பார்க்க வேண்டியது இல்லை. ஸோ இதுதான் கான்டெக்ட். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் 1 to 5 வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகாயம் 2வது அதிகாரம் 1 to 5. Okay, so இதுதான். See, there is a group that always looks at the size of the thing
பட் ஆண்டவர் பார்க்குறது தான் அவருடைய மகிமையை தான் பார்க்குறாரு. ஸோ நம்ம நிறைய நேரத்தில் வி ஷுட் நாட் பி டிஸ்கரேஜ். இங்கே இவங்க எல்லாம் டிஸ்கரேஜ் ஆகிற மெயின் ரீசன் வந்து அது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இது இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் த சைஸ் தட் மேட்டர்ஸ். இது எவ்வளோ பெருசாக இருக்குன்றது மேட்டர் இல்லை, ஆண்டவருடைய மகிமை அதில் இருக்கிறான்றது தான் மேட்டர். இட்ஸ் அபவுட் காட்ஸ் க்ளோரி. பட் ஆண்டவர் சொல்றாரு பழைய இதை விட இதனுடைய மகிமை கூட இருக்குன்றதா சொல்றாரு. ஈசேஸ் பழசுல உள்ளதோட இங்கே மகிமை கூட இருக்கு. மை க்ளோரி வில் பி தேர். ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் த சைஸ் ஆஃப் எனி மினிஸ்ட்ரியோ நம்மளுடைய லைஃபோ எதுலையுமே. இட்ஸ் நாட் அபவுட் த சைஸ், இட்ஸ் அபவுட் வெதர் காட்ஸ் க்ளோரி இஸ் தேர். தேவனுடைய மகிமை இருக்குதா அப்படின்றதான். நிறைய நேரத்தில் நீங்கள் சைஸை பார்த்துட்டு நம்மளை ஊழியங்களையும் இதையும் அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய ஆலயம், இதெல்லாம் நம்ம இட்ஸ் ஆல் ஹியூமன் திங்கிங். But we must be focused on only thing, whether God's spirit is there or not. தேவனுடைய பிரசன்னம் இருக்கா, தேவனுடைய மகிமை அங்கே இருக்குதா அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அடுத்தது எல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பியும் ஒரு பிரச்சனை வருது. திரும்பியும் அங்கே மழை இல்லை, பனி இல்லை, திடீர்னு சாப்பாடு இல்லை, திடீர்னு அதுவும். ஸோ அகெயின் தே கோ தேர். திருப்பி ஆண்டவர் அந்த ரெண்டாவது இதில் வந்து ரெண்டு கேள்வி தான் கேட்குறாரு. திரும்ப அவங்க போகும்போது அந்த ப்ராப்பர்சியில் 2வது அதிகாரத்தில் 12-13 ஓகே. ஸோ நீங்கள் இதில் 6வது வசனத்தில் தான் அந்த இது இருக்குது, நீங்கள் பழைய அந்த மகிமை இதில் ஒன்று இது மகிமை கூட இருக்குன்றது இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். ஸோ இதில் வந்து இங்கே இன்னும் திரும்பவும் ஒரு ப்ராப்ளம் வருது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து அவங்களுடைய ஆப்பத்தி, அவங்க வந்து கண்டுகொள்ளாதனால ஆண்டவர் அந்த பஞ்சத்தை வரவழைக்கிறாரு. இங்கேயும் திரும்பி சேம் திங் ஹேப்பன்ஸ். இப்போ இங்கே போய் பார்க்கும்போது இங்கே ஆண்டவர் ஜஸ்ட் ஆஸ்கிங் 2 questions. இப்போ ஒரு நல்லதையும் ஒரு கெட்டதையும் மிக்ஸ் பண்ணால், அந்த அளவு அழுக்கானதையும் பியூரானதையும் மிக்ஸ் பண்ணும்போது அது அழுக்காகுமா பியூர் ஆகுமா? இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், அழுக்கு தான் ஆகும். ஸோ அந்த 2 கொஸ்டினும் கேட்குறாரு. ஸோ இஸ் மேக்கிங் இட். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நவ் யூ ஸ்டார்டட் டூயிங் இட். ஃபஸ்ட்டு பஞ்சம் எதுக்கு அனுமதிச்சாருன்னா, இவங்க ஒன்றுமே செய்யாமல் இருந்தாங்க, இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திரும்பவும் இன்னொரு ப்ராப்ளம் வரும், திரும்பவும் அந்த சிச்சுவேஷன் மாறல. அப்போ திரும்பவும் போய் கேட்கும்போது சொல்கிறாரு, ஹி இஸ் ஆஸ்கிங் த 2 questions. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் டூயிங் இட், தெர் இஸ் சின் இன் யுவர் லைஃப். பாவம் இருக்கிறது, அதனால தான் நான் நிறுத்தி போட்டிருக்கேன்றது. யூ ஆர் டூயிங் எ குட் திங், யூ ஆர் டூயிங் மை சர்வீஸ், பட் தெர் இஸ் சின் இன் யுவர் லைஃப். பாவம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல காரியத்தையும் வச்சிருக்கிறீங்க, கூட பாவமும் கூட சேர்ந்து போகுது. ஸோ திஸ் இஸ் கண்டாமினேட்டிங் இட். ஸோ திஸ் இஸ் கண்டாமினேட்டிங் சின். ஸோ இது வந்து நம்ம we have to see every day. நம்ம வந்து we have to search our hearts to see if anything is contaminating God's glory in our life and God's. நம்ம it's easy to do things. அதே காரியங்களை ஆண்டவர் செய்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை. பட் பரிசுத்தம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்றது நம்ம we have to search our hearts and see. பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு வந்து it needs effort. பட் பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எஃபர்ட்டே தேவையில்லை. இப்போது லேடிஸ் தெரியும், நீங்கள் அழகாக இருக்கணும்னா மேக்கப் போடணும். மேக்கப் போடுறது இட் டேக்ஸ் எஃபர்ட். பட் மேக்கப் போடாமல் இருக்கலாம். ஒன்று செய்யாமல் இருந்தீங்கன்னா அது இது எல்லாமே சிம்பிள் திங்ஸ் தட் இட் டேக்ஸ் எஃபர்ட் டு பி ஹோலி. இதுதான் இந்த ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் யூ ஹாவ் டு டூ சம்திங் அபவுட் திஸ். பிகாஸ் நீங்கள் இட் டசன்ட் ஹோலினஸ் தன்னால் வரப்போகிறது இல்லை. எப்படி பியூட்டி தன்னால் வரப்போகிறது இல்லையா, அதுமாதிரி ஹோலினஸ் தன்னால் வரப்போகிறது இல்லை. யூ ஹேவ் டு டூ சம் ஸ்க்ரப்பிங், யூ ஹேவ் டு டூ ஏதோ ஸ்க்ரப் பண்ணணும், இது பண்ணணும், தேய்க்கணும், என்னடா செய்யணுமோ அதெல்லாம் செய்யும் போது தான் உங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அது வரும். ஸோ அதே மாதிரி தான் பரிசுத்தமாக அப்படி தான். நம்ம அதுக்கு கான்கிரீட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். we have to take some steps for holiness. சில நேரம் உழுவோம், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தே ஆகணும் நம்மளுடைய பரிசுத்தத்துக்கு. என்னென்ன பரிசுத்தத்துடைய லெவல் கூடிக்கிட்டே போகணும், மேலே போயிட்டே இருக்கணும். ஸோ we have to climb every step of holiness. ஸோ இதுதான் அந்த மெசேஜில் ரொம்ப கிளியராக சொல்கிறது. இட்ஸ் பிகாஸ் சின் கண்டாமினேட்ஸ். பிகாஸ் எப்போ அழுக்கையும் நல்லதையும் சேர்த்து வச்சிருந்தா இந்த நல்லது அதில் ஒட்டாது. இட் வில் நெவர். ஒரு அழுக்கு துணியை நல்ல துணியை வைக்கும்போது இந்த அழுக்கு துணியுடைய நாத்தம் தான் நல்ல துணிக்கு வரும்போது, அதே நல்ல துணியோட ஃப்ரெஷ் ஸ்மெல் அழுக்கு துணிக்கு வரவே வராது, ஒரு நாளும் வராது. நெவர் ஹேப்பன்ஸ்.
ஸோ அங்கே தான் இங்கே கிளியராக இஸ் கிவிங் இட் வெரி கிளியர்லி. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இதுதான் ப்ராப்ளம். யூ ஆர் டூயிங் இட், பட் சின் இஸ் கண்டாமினேட்டிங் இட். பாவம் அதை கண்டாமினேட் பண்ணுது, பாவம் அதை முழுக்குது. ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் இதுதான். டோன்ட் லெட் சின் கண்டாமினேட் வாட் யூ டூ ஃபார் காட். யூ ஹேவ் டு கோ அப் அண்ட் அப். ஸோ இது இந்த மெசேஜ் வந்து அக்டோபரில் வருது. தென் கடைசி மெசேஜ் டிசம்பர் 18th வருது. இந்த மெசேஜ் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் ஜெருபாபேல். இதுதான் கடைசியில் 20 23 வரைக்கும் பார்க்குறோம். ஐ வில் மேக் யூ சிக்னட் ரிங் ஆன் மை ஃபிங்கர் சேஸ் தி லார்ட். ஸோ இந்த 23வது வசனம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஜெருபாபேல் வந்து ஹி ஃபெல்ட் ஸோ இன்ஃபீரியர். ஸோ ஏன்னா இந்த டெம்பிள் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், கம்பேர்ட் டு பாபிலோன். Babylon such a sophisticated society, எல்லாம் பர்ஃபெக்ட் பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ், ஹேங்கிங் கார்டன்ஸ் எல்லாம் இருக்குது, அவ்வளோ அழகு. இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது, சும்மா இவ்வளோண்டு சின்ன இடத்துல ஒரு இடத்துல போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இமேஜின் ஜெருபாபேல்ஸ் மைண்ட் செட். அதுலேயுமே ஏகப்பட்ட பிரச்சனை, 16 வருஷம் கெட்ட முடியல. அது பக்கத்தில் நீங்கள் எசரா வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் சுற்றி உள்ளவங்களும் அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் ஜெருபாபேல் வந்து இஸ் அ மேன் ஆஃப் குட் ஹார்ட், ஒரு நல்ல ஒரு இருதயம் உள்ள ஒரு மனிதர். ஸோ இஸ் டூயிங் ஆல் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஜெருபாபேல் யூ பி ஸ்ட்ராங். திரும்பவும் சொல்றாரு, யூ பி ஸ்ட்ராங், நீ தைரியமா இரு, ஐ வில் மேக் யூ சிக்னட். அந்த 20-23 ரொம்ப அழகா இருக்கும் அது வார்த்தை. முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஸோ இது வந்து ஜெருபாபேல் அப்படின்ற அந்த வேர்டு வந்து ஜெரு பாபேல். பாபேல்லாம் தெரியல, பாபேல்லேருந்து வந்ததான் பாபிலோன். ஜெருபாபேல்லாம் சீட் ஆஃப் பாபிலோன். ஸோ இவனுக்கு ஜெருசலேமே தெரியாது, யூதாவும் தெரியாது. ஏன்னா இவன் பிறந்தது எல்லாமே பாபிலோன்ல. ஸோ இஸ் ஃப்ரம் பாபிலோன். இவனுக்கு என்ன இருந்திருக்குன்னே தெரியாது ஜெருபாபேல். பட் இவன் தாவீதுடைய லைனில் வரான். அவரை பார்த்தா சொல்றாங்க, ஜெருபாபேல் டோன்ட் பி அஃப்ரைட். சின்ன ப்ராஜெக்ட் நினைக்கிறியா, சின்ன டெம்பிள் நினைக்கிறியா? இட்ஸ் நாட். ஆண்டவர் பார்க்குறது எல்லாமே இட்ஸ் நாட் அபவுட் த சைஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி, இட்ஸ் நாட் அபவுட் த சைஸ் ஆஃப் த ஒர்க் தட் யூ ஆர் டூயிங். ஒருவேளை வீட்டில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு காட்லி பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காக உங்களை வச்சிருக்கலாம், அல்லது வேற எந்த காரியங்கள் செய்யறதுக்காக ஆண்டவர் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை நினைச்சிக்கலாம் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் வேலையில் நான் இருக்கிறேன், நான் செய்யறதெல்லாம் ஒரு சிக்னிஃபிகன்ஸே கிடையாது நினச்சிட்டு இருக்கலாம் ஜெருபாபேல் மாதிரி. பிகாஸ் மற்ற ப்ராஜெக்ட்ஸை கம்பேர் பண்ண வாட் யூ வாஸ் டூயிங் வாஸ் நத்திங். அதுவுமே பாதியில் நின்று எல்லா பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. பட் அவனை பார்த்து சொல்ற, ஜெருபாபேல் ஐ நோ யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயம் எனக்கு தெரியும். காட் லுக்ஸ் அட் த ஹார்ட். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளோ பெரிய கூட்டம், எவ்வளோ பெரிய டெம்பிள் கட்டுறா, எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறா, அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமே கிடையாது. இட் இஸ் அவர் ஹார்ட். நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து 2 காட்லி பிள்ளைங்களை நீங்கள் வளர்த்தாலே போதும், தட் ஆண்டவருக்கு முன்பால அது போதும். உங்களுடைய இருதயத்தை நீங்க சின்சியரா இருந்து அதை சின்சியரா இருந்து நீங்க அதை செஞ்சீங்கன்னா போதும், God will bless you for that. ஆண்டவர் உங்களுக்கு அதுக்காக ஒரு ஆசீர்வாதம். நீங்க வந்து பெரிய மீட்டிங்ல ப்ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களை ஆண்டவர் அது செய்ய சொன்னால் நீங்க செய்யுங்க. அதை பத்தி நான் தவறா சொல்ல. பட் டோன்ட் ஃபீல் இன்சிக்னிஃபிகண்ட் வித் எனிதிங் தட் யூ டூ. எவ்ரிதிங் எதை செஞ்சாலும் இன்சிக்னிஃபிகண்டா ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து அவருடைய லைஃப்ல அது இமீடியட்டா ஃபுல்ஃபில் ஆச்சான்றது தெரியல, பட் டெஃபினெட்லி இட் வாஸ் ஃபுல்ஃபில்ட். ஏன்னா ஜெருபாபேல் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய டிசெண்டன்ட்டா வர்றாரு. ஆனால் அதுல ஒரு பியூட்டி என்ன, ஜெருபாபேல்ல நீங்க ஜீனியாலஜி, இயேசு கிறிஸ்துவோட ஜீனியாலஜி மத்தேயுல இருக்கும், லூக்ல இருக்கும். சரியா? மத்தேயுல யோசேப்புல இருந்து அந்த ஜீனியாலஜி வரும், லூக்காவில் வந்து மரியால இருந்து ஜீனியாலஜி வரும். 2 ஜீனியாலஜிலையும் இருக்கிற ஒரே ஆளு ஜெருபாபேல் தான். அதான் பியூட்டி, அதுதான் அதுல அழகு. நீங்க வேணும்னா மத்தேயு 1வது அதிகாரம் 12-13 வாருங்க, அது ஜெருபாபேல் இருக்கும். மத்தேயு 1வது அதிகாரம் 12-13. ஜெருபாபேல். ஸோ
அதே மத்திய லூக்கா 3:27 சேம் ஜெருபாபேல் வருவார். ஸோ தி ஒன்லி பர்சன் இயேசு கிறிஸ்துவனுடைய லீனியேஜில் ரெண்டு சைட்லையும் யோசேப்பினுடைய லீனியேஜ் தான் லீகல் லைன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஜெனட்டிக்கல் லைன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மேரி. ஸோ ரெண்டு லைன்லையும் வர்ற ஒரே பேர் Zerubbabel. So it is through Zerubbabel that God established what he said he will do. Because இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஜெனட்டிக்கலி ஒரு முக்கியமான ஒரு ancestorனா இட்ஸ் ஒன்லி Zerubbabel. There is nobody else who comes in both the lines. ரெண்டு லைன்லேயே வர்ற ஒரு ஆளுமே கிடையாது. Only Zerubbabel comes in both the genealogy of Jesus Christ. So இதுதான் ஹாகாய். சேம் கண்டெம்பரரி ஆஃப் ஹாகாய் தான் ஜகரியா. அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். சேம் இதே சிச்சுவேஷன் தான், இதே தான் வரும். ஜெருபாபேலும் அதிலே வருவார். ஸோ டெம்பிள் பில்டிங் தான் அதுவுமே, பட் அதனுடைய மெசேஜ் வேறு. ஸோ ஜக்கரியா நம்ம வில் சீ நெக்ஸ்ட் வீக்.